அத்தியாயம் 11. இந்த இன்டர் காலேஜ் ஃபெஸ்ட்ல பரிசு பெற்றதற்கு விஷ்ணுவிடம் பார்ட்டி தர சொல்லி மீராவும் அதிதியும் கேட்டதால் அவனும் அவர்களுக்கு ட்ரீட் கொடுக்க நினைத்து அவர்களிடமே எங்கு செல்லலாம் என்று கேட்டான். மீரா தான் கூறினாள், நாம எப்போதும் போகிற ஐஸ்கிரீம் பார்லருக்கு போலாமே. ரொம்ப நாள் ஆச்சு ஐஸ்கிரீம் வித் குலாப் ஜாமுன் சாப்பிட்டு. அங்கேருந்து ஏதாச்சும் மூவிக்கு அப்படி இல்லைன்னா மாலுக்கு போகலாமா? அப்போதைக்கு மீரா ஏன் ஐஸ்கிரீம் பார்லருக்கு கூப்பிடுகிறாள் என்று அதிதி யோசிக்கவில்லை. எப்பொழுதும் சென்று ஐஸ்கிரீம் சாப்பிடும் இடம்தானே என்று எதையும் வித்தியாசமாக நினைக்கவில்லை. அதனால் முதலில் மூவரும் அங்கு சென்றனர். மீராவை பார்த்து அதித்தி கேட்டாள், என்ன மீரா, ட்ரெக்கிங் சூப்பரா இருந்ததா? நாம அதுக்கப்புறம் மீட் பண்ணவே இல்லை. என்னால தான் வர முடியல. ஆமா அதித்தி, ரொம்ப நாளா என்ஜாய் பண்ணினோம். இவ்வளவு நாளா அதை எப்படி மிஸ் பண்ணினோம்னு தெரியல. ஆக்சுவலா இந்த ட்ரெக்கிங் பத்தி உன்னால தான் எனக்கு தெரியும் அதித்தி. வாட்? என்னால தெரியுமா என்று அதிர்ச்சி அடைந்தாள் அதித்தி. ஏனென்றால் அருகில் விஷ்ணு அமர்ந்திருந்தான். அவனிடம் மீராவோ உண்மையை கூறுகிறாள். நான் அவனிடம் கயிறு திருத்தி விட்டிருந்ததை அவன் அறிந்து விடுவானோ என்ற அதிர்ச்சிதான். நான் எப்ப சொன்னேன்? எனக்கும் உன்ன மாதிரியே இதை பத்தி எதுவுமே தெரியாது. ஓ அப்படியா? ஆனா யாரோ என்கிட்ட ட்ரெக்கிங் போக போறோம்னு சொன்னாங்க. யாருன்னு தான் தெரியல என்று சொல்லிவிட்டு அவளை பார்த்து கிண்டலாக சிரித்தாள். போனது என்னவோ நல்லாதான் இருந்தது. ஆனா எனக்கு தான் ஏறுவதற்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. கொஞ்சம் திணறி போயிட்டேன். நான் இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அன்ஃபிட் அதித்தி. இதை பற்றி தொடர்ந்து பேசுவது தனக்கே ஆபத்தாகி விடலாம் என்று எண்ணிக்கொண்டு அதித்தி பேச்சை மாற்றினாள். ஓஹோ சரி, அதை விடு மீரா. நாம எல்லாம் சேர்ந்து ஒன்னா இன்னொரு தடவை போய்க்கலாம். ஐயையோ, என்னாலெல்லாம் முடியாதுப்பா. நீயும் விஷ்ணுவும் வேணா போயிட்டு வாங்க. எனக்கு இது சூட்டபிளா இருக்கிற மாதிரி தோணல. உடனே விஷ்ணு, என்ன இது, நீ சொன்னதுக்கும் மீரா சொல்றதுக்கும் எதிர்மறையா இல்ல இருக்கு என்ற அர்த்தத்தில் அதித்தியை நோக்கினான். என்னதான் சொல்லு, இந்த கடையோட வெனிலா ஐஸ்கிரீம் சான்ஸே இல்லை. டேஸ்ட் கொஞ்சம் கூட மாறல என்று கூறி அதை சமாளித்தாள் அதித்தி. அதற்குள் விஷ்ணுவின் அலைபேசி ஒலிக்கவே அதை எடுத்துக்கொண்டு சில நிமிடங்கள் பேசுவதற்காக வெளியில் சென்றான். அந்த நேரத்தை உபயோகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு மீரா அதித்தியை பார்த்து கேட்டாள், ரீசண்டா இந்த பார்லருக்கு வந்திருந்தியா அதித்தி? இதை கேட்டவுடன் அதித்திக்கு குப்பென்று வியர்த்தது. நானும் ரக்ஷித்தும் இங்கு வந்ததை ஒருவேளை இவள் பார்த்து விட்டாளோ? எதுக்கு ரீசண்டா வந்தியான்னு கேட்கிறா என்று நினைத்தவள் உடனே சமாளித்தபடி, இல்லையே மீரா, கடைசியா நாம 3 பேரும் சேர்ந்து வந்ததுதான். சில சமயம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் கூடவும் வருவேன். ஆனா நான் இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ வந்திருந்தியா? இல்ல, நானும் உன்னை மாதிரி தான். இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒருவேளை நீ வந்திருப்பியோன்னு நினைச்சு கேட்டேன், அவ்வளவுதான். அதுக்கு ஏன் அதித்தி இவ்வளோ டென்ஷன் ஆயிட்ட? மூஞ்சியெல்லாம் வேர்த்து போயிருக்கு. சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏசி கொஞ்சம் பத்தலை, அதான் வேர்க்குது. மூவரும் சிறிது நேரம் அங்கு இருந்துவிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு மாலுக்கு புறப்பட்டு சென்றனர். அங்கேயே நிறைய நேரம் சுற்றிவிட்டு இரவு உணவையும் முடித்துக்கொண்டு அவரவர் வீடு திரும்பினர். வீட்டிற்கு வந்ததும் அதித்திக்கு மீரா பேசியதை பற்றிய யோசனையாக இருந்தது. இந்த மீரா என்கிட்ட எதை பேசினாலும் பூடகமாகவே பேசுறாளே. ஒருவேளை நானும் ரக்ஷித்தும் போயிருந்ததை யாராவது பார்த்துட்டு இவகிட்ட சொல்லிட்டாங்களா? இல்ல இவளே பார்த்துட்டாளா? அதுக்கப்புறம் பார்க்குக்கு வேற போனோமே, அதையும் பார்த்திருப்பாளோ? ஓ காட், மீரா வீடு அங்கதானே இருக்கு. எப்படி நான் மிஸ் பண்ணினேன்? இவ என்னை பார்த்துடுவாளோன்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையே. அந்த நேரத்துல அவ வீட்டுல தானே இருந்திருப்பா. எங்களை எப்படி பார்த்திருக்க முடியும்? இனிமே எங்க போனாலும் யாருக்கும் ஒரு சின்ன சந்தேகம் கூட வராத மாதிரி பிளான் பண்ணி போகணும். விஷ்ணுவை நோகடிக்கப் போகிறோம் என்ற எண்ணம் அவள் மனதில் சிறிதளவும் இல்லை. அவன் மேல் காதல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சிறு வயதிலிருந்தே இருவரும் பழகியிருந்தனர். அந்த நட்புக்கு கூட கடுகளவும் அவள் மரியாதை கொடுக்கவில்லை. மனதில் எந்த உறுத்தலும் இன்றி தனது தேவைக்காக மட்டுமே அவனுடன் ஒரு போலியான நட்புடன் பழகி வந்தாள். விஷ்ணு தான் வருத்தப்பட போகிறான் என்பதை பற்றி கவலைப்படாமல் மீராவை எப்படி கவிழ்ப்பது என்பதில் மட்டும்தான் அவளது கவனம் இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக ரக்ஷித் ஒரு பணக்கார வீட்டு பையன் என்பதால் எப்படியாவது அவனுடன் செட்டில் ஆகிவிட வேண்டும் என்பது ஒன்றே அவளது குறிக்கோளாக இருந்தது. எங்கேயாவது மீரா இதில் குறுக்கே புகுந்து இதை நடக்க விடாமல் விஷ்ணுவிற்காக பரிந்து கொண்டு வந்துவிட்டால் என்ன செய்வது என்று பயப்பட்டாள். இதனால் மீராவின் மேல் அவளது வெறுப்பு நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருந்தது. அந்த வெறுப்பை அவள் மேல் காட்டுவதற்கு ஒரு சரியான சமயத்தை எதிர்நோக்கி கொண்டே இருந்தாள். விஷ்ணுவிற்கு இருவரும் மாற்றி மாற்றி ஒருவரை பற்றி மற்றொருவர் தன்னிடம் கூறுவது மிகவும் தலைவலியாக இருந்தது. மீரா கூறுவதில் நிறைய நம்பகத்தன்மை இருப்பதாக உணர்ந்தான்.
அதே சமயத்தில் அதித்தியும் பொய் சொல்லவில்லை என்றும் அவனுக்கும் தோன்றியது. ஒருவேளை அதித்தி சொல்வது போல மீராவிற்கு என் மீது காதலா? என்னை பொறுத்தவரை அவள் எனக்கு ஒரு நல்ல தோழி, அவ்வளவுதான். அதை தாண்டி எனக்கு அவள் மீது ஒன்றும் இல்லை. அதித்தி சொல்வது உண்மையாக இருந்தால் மீராவிற்கு ஏன் அந்த மாதிரி தோன்ற வேண்டும்? அப்படியே தோன்றியிருந்தாலும் ஒரு முறை கூடவா என்னிடம் அந்த உணர்வை காட்டாமல் இருந்திருப்பாள்? இதுவரை என்னிடம் ஒரு நல்ல நட்புடன் தான் பழகியிருக்கிறாள். இந்த குழப்பத்தை நான் எப்படி தீர்ப்பேன் தெரியலையே என்று குழம்பினான். மீராவிற்கோ இந்த அதித்தி விஷ்ணு கிட்ட என்னை பற்றி இந்த ட்ரெக்கிங் விஷயமா ஏதோ சொல்லியிருக்கா. ஏன்னா இதை பத்தி பேசும்போது விஷ்ணு குழப்பமா என்னையும் அவளையும் மாத்தி மாத்தி பார்த்தான். அதுக்கப்புறம் அதித்தி பேச்சை மாத்திட்டா. அப்படின்னா கண்டிப்பா எதையோ சொல்லியிருக்கா. இனிமே ரொம்ப சாமர்த்தியமா பிளான் பண்ணுவா. நானும் அதுக்கேத்த மாதிரி என்னை தயார் பண்ணிக்கணும் என்று நினைத்தாள். அத்தியாயம் 12. அதித்தி ரக்ஷித் காதல் ரொம்ப நன்றாகவே வளர்ந்து கொண்டிருந்தது. அதை பற்றி விஷ்ணு ஒன்றும் அறியாதது அவனது அதிர்ஷ்டமா அல்லது துரதிர்ஷ்டமா என்று தெரியவில்லை. மீராவிற்கும் அவனிடம் இதை பற்றி தெரியப்படுத்துவதா வேண்டாமா என்று குழப்பமாக இருந்தது. அவனிடம் தெரியப்படுத்தினால் அவன் கண்டிப்பாக காயமடைவான். அதித்தி அவனிடம் என்ன சொல்லி வைத்திருக்கிறாளோ அவன் நம்பாமல் கூட போகலாம். தேவையில்லாமல் அவர்களது நட்புக்கு தான் முட்டுக்கட்டை ஆகிவிடக்கூடாது என்பதால் அவள் ரொம்பவே தயங்கினாள். இதை பற்றியெல்லாம் கொஞ்சமும் கவலை இல்லாமல் விஷ்ணுவிடம் அவள் இயல்பாக இருப்பது போல் பழகி கொண்டிருப்பது மீராவிற்கு மிகவும் எரிச்சலாக இருந்தது. அப்பொழுதுதான் விஷ்ணுவிற்கு அதித்தி பற்றி சந்தேகம் படும்படியாக ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. அவர்கள் இருவரும் வெளியில் சென்றிருந்த சமயத்தில் அவளது கைப்பையில் டு மை ஸ்வீட் அதித்தி ஆர் என்று எழுதப்பட்டிருந்த ஒரு பரிசு பொருளை எதேச்சையாக பார்த்தான். உடனே அவளை கேட்கவும் செய்தான். என்னடி அதித்தி, உன்னோட பையில ஏதோ கிஃப்ட் இருக்கு, டு மை ஸ்வீட் அதித்தின்னு எழுதியிருக்கு. என்ன அது? யார் கொடுத்தாங்க? என்ன அக்கேஷன்? என்கிட்ட கூட சொல்லலையே. கேட்ட அதித்திக்கு தூக்கி வாரி போட்டது. உடனே சமாளித்தாள். அது ஒன்றும் இல்லடா, என் காலேஜில் ரேவதின்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. அவள் +2 வரைக்கும் தமிழ் மீடியமில் படிச்சுட்டு வந்திருக்கா. அதனால அப்பப்போ நிறைய என்கிட்ட சந்தேகம் கேட்பா. நானும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அதனால என்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டா. அவளுக்கு தோணும் போதெல்லாம் எனக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பா. அவளை பற்றி உன்னிடம் ஓரிரு முறை சொல்லியிருக்கேன், நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதித்தியின் சாமர்த்தியமே எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதை எந்த ஒரு பதட்டமும் இன்றி அனாயாசமாக அவள் கையாள்வதுதான். அவள் கூறுவது உண்மையல்ல என்று எளிதில் சந்தேகப்பட்டுவிட முடியாது. விஷ்ணுவிற்கும் அப்படித்தான். அவனால் இந்த பதிலில் அவளை சந்தேகப்பட முடியவில்லை. இது நடந்த பொழுது அவர்களுடன் மீரா இருக்கவில்லை. இதை பற்றி விஷ்ணு அவளிடம் கூறவும் இல்லை. ஏனென்றால் உடனே மீரா ஆரம்பிப்பாள். நான் தான் சொன்னேனே, நீ தான் நம்பல, இப்ப பாத்தியா, நீயே கண்ணால பார்த்திட்ட என்று எதையாவது சொல்ல முற்படுவாள். அதற்காகவே அவளிடம் அவன் கூறவில்லை. அடுத்து வந்த சில தினங்களில் சாயா மீராவிற்கு ஃபோன் செய்தாள். மீரா, நாம 2 பேரை மீட் பண்ண முடியுமா? ஒரு முக்கியமான விஷயம், அந்த ரக்ஷித் பத்தி சொல்லணும். ஏன் சாயா, ஃபோன்ல பேச முடியாதா அதை பத்தி? இல்லை, இது ஒரு முக்கியமான விஷயம், நேரில் தான் சொல்லணும். ஓகே சாயா, நம்ம அன்னைக்கு மீட் பண்ணின டெய்லர் கடைக்கு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்கு, அங்கே வரியா? சரி, நான் அந்த பார்க்குக்கு வந்துடுறேன், நீயும் வந்துடு. இருவரும் பூங்காவில் சந்தித்து கொண்டனர். எனக்கென்னவோ அந்த பையன் ரக்ஷித் சரியில்லைன்னு தோணுது. நான் ஒரு பேஸ்கெட்பால் பிளேயர். எங்கள் காலேஜ் டீமில் நான் இருக்கேன். பாலுக்கு ஏர் ஃபில்லர் தேடுவதற்காக ஸ்போர்ட்ஸ் ரூம் போயிருந்தேன். அப்போது அவனும் அங்கே இருந்தான். எனக்கு தெரிஞ்சு அவன் எந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லையும் இல்லை. அவன் ஏன் அங்கே வந்தான்னு எனக்கு தெரியல. நான் ஏர் ஃபில்லர் தேடிக்கிட்டு இருக்கும்போது அங்கே யாருமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு சந்தேகப்படும்படியாக யார்கிட்டையோ பேசிக்கிட்டு இருந்தான். அவன் பேசினதில் 2-3 வாக்கியங்கள் தெளிவாக இருந்தது. நீ கவலைப்படாத மச்சி, நான் அவளை ஆல்மோஸ்ட் நம்ப வச்சுட்டேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவமானப்பட்ட நீ சந்தோஷப்படுற மாதிரி கண்டிப்பாக பண்ணுவேன்னு சொன்னான். எனக்கு என்னவோ அவன் அதித்தியை தான் சொல்கிறானோன்னு டவுட்டாக இருந்தது. நல்ல வேளையா இதை நான் கேட்டேன் மீரா. இவன் ஏதோ ஒரு திட்டத்தோட தான் அதித்தியை காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கானோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு. இதை கேட்டு அதிர்ந்து போன மீரா, அவளை ஆல்மோஸ்ட் நம்ப வச்சுட்டேன்னு சொன்னா அது யாரா இருக்கும் சாயா? அதித்தியா இருக்கும்னு நாம டவுட் படுறோம். அப்படி அது உண்மையா இருந்துச்சுன்னா இவன் அவளை ஏதாவது பண்ணிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. இந்த மேட்டரை பேரண்ட்ஸ் கிட்டேயோ இல்லைன்னா காலேஜில் இருக்கிற ப்ரொஃபஸர் கிட்டேயோ கொண்டு போனால் நல்லா இருக்கும். மீரா, உண்மையில இருக்கிற நம்பிக்கையில தான் நான் உங்ககிட்ட இதை சொன்னேன். நீ சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை காலேஜுக்கோ இதை எடுத்துக்கிட்டு போனா உன்னையும் என்னையும் துருவி துருவி கேட்பாங்க. எங்க பேரண்ட்ஸ்க்கும் விஷயம் போகும், அவ்வளவுதான்.
உன்னை படிக்கிறதுக்கு அனுப்பி வச்சோமா இல்லை இந்த மாதிரி வம்புல மாட்டிக்கவான்னு கேட்டு எங்க அம்மா என்னை கொன்னே போட்டுடுவாங்க. இதை நீ எப்படி டீல் பண்ணுவியோ பண்ணிக்கோ, என்னை இன்வால்வ் பண்ணாத, எனக்கு பயமா இருக்கு. 100% அவன் அதித்தியைத்தான் மீன் பண்றானான்னு நமக்கு தெரியாது, அதையும் யோசிச்சுக்கோ. நான் அவன் பேசினதை வச்சு உன்கிட்ட சொன்னேன். ஏதோ சரியில்லைன்னு என்னோட உள்ளுணர்வு சொன்னுச்சு. இதை எப்படியாவது அதித்தி கிட்ட கன்வே பண்ணி அவளை கேர்ஃபுல்லா இருக்க சொல்லலாம் இல்லையா? அதுக்குத்தான். நீ இப்படியெல்லாம் பயப்பட தேவையே இல்லை சாயா. எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய இன்ஃபர்மேஷன் நீ கொடுத்துருக்க. கண்டிப்பா உனக்கு ஆபத்து வர மாதிரி எதையும் செய்ய மாட்டேன். உனக்கு மட்டும் இல்லை, இதனால யாருக்கும் எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாது. அதித்தியையும் சேர்த்துதான். நான் இதை எப்படியாவது கண்டுபிடிக்க முயற்சி பண்றேன். அவன் பேசியதில் தெளிவு இல்லாததால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது கான்டாக்ட் பண்ணினாக்க ஏதாவது தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதை முதல்ல செய்யறேன். இந்த 2 வருஷத்துல அவனுக்கு நெருக்கமான ஃப்ரெண்டு யாரு, அவனுக்கு ஏதாவது நடந்துதா போன்ற செய்திகள் தெரிந்தால் இது என்ன என்பதை கண்டுபிடிப்பதற்கு எளிதாக இருக்கும். பைதவே, உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சாயா. இது உண்மையிலேயே அதித்தியை பற்றியதுதான் என்றால் நீ அவளுக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்க. தேங்க்யூ வெரி மச். ஓகே மீரா, எனக்கு தெரியும் நீ கண்டிப்பாக ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்பேன்னு. அதை கேட்டதிலிருந்தே உன்கிட்ட சொல்ற வரையும் எனக்கு மண்டையே வெடிச்சிடும் போல இருந்தது. அதித்திக்கு ஏதாவது இவன் தொந்தரவு செய்து விடுவானோன்னு ஒரே டென்ஷனா இருந்தது. உங்ககிட்ட சொன்னப்புறம் தான் எனக்கு ஃப்ரீயா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சேஃபா இருக்கணும். அவங்க காலேஜ் லைஃப்பை நல்லபடியா முடிச்சுட்டு போகணும். நீ இப்போ 3rd இயர் வந்துட்ட. எங்களுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கு. நல்லபடியா பிளேஸ்மெண்ட் வாங்கிக்கிட்டு போகணும். ஆமா சாயா, நான் இப்போ ஃபைனல் இயர் வந்துட்டேன். எனக்கு நிறைய ஆம்பிஷன்ஸ் இருக்கு. ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில பிஜி கோர்ஸ் பண்ணணும். விஷ்ணு பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்ல எம்எஸ்சி வித் பிஹெச்டி பண்ணணும்னு எய்ம் வச்சிருக்கான். அதனால யாராலையும் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீ கரெக்டான டைம்ல சொல்லியிருக்க. பார்க்கலாம், என்னால ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கிறேன். ஓகே மீரா, ஏதாவது ப்ராக்ரஸ் இருந்தா எனக்கு அப்டேட் பண்ணு. ஷியோர் சாயா, உனக்கு சொல்லாமலா? அத்தியாயம் 13. மீராவிற்கு சாயா சொன்னதை கேட்டதிலிருந்தே ரக்ஷித் கூறியது யாராக இருக்கும் என்ற வினா மண்டையை குடைந்து கொண்டே இருந்தது. இதற்கு ஒரே தீர்வு அவனிடமே பேசி பார்த்து விடுவதுதான் என்று நினைத்தாள். எப்படி பேசுவது என்பதற்கான வழியையும் கண்டுபிடித்தாள். அவன் ஒரு நல்ல டான்சர் என்பதும் கல்லூரி கலை நிகழ்ச்சிகளில் ஒரு நல்ல பர்ஃபார்மர் என்பதும் சட்டென்று நினைவிற்கு வந்தது. அவளுடைய தோழியின் தம்பியும் ஏதோ ஒரு டான்ஸ் பள்ளியில் டான்ஸ் கற்றுக்கொள்கிறான். அவனிடம் கேட்டால் ஒருவேளை இவனை பற்றி தெரிந்திருக்கலாமோ என்று யோசித்தாள். யோசித்ததோடு மட்டுமல்லாமல் நேரே அந்த தோழியின் வீட்டிற்கு சென்றாள். அவளது தம்பி 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன். அவனிடம் கேட்டாள், உனக்கு டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால கேட்குறேன், உனக்கு ரக்ஷித்தை தெரியுமா? 3rd இயர் இன்ஜினியரிங் படிக்கிறான். ஓ, நல்லாவே தெரியுமே அக்கா. ரக்ஷித் அண்ணாவும் நானும் ஒரே டான்ஸ் ஸ்கூல்ல தான் டான்ஸ் கத்துக்கிட்டோம். நான் இப்போ கண்டினியூ பண்றேன். ஆனா ரக்ஷித் அண்ணா காலேஜ் இருக்கிறதுனால எப்பவாவது தான் வருவார். ரெகுலரா வந்துட்டு இருக்கும்போது அவரை நல்லா தெரியும். சூப்பரா டான்ஸ் ஆடுவார். மாஸ்டர் என்னைக்காவது வரலைன்னா ரக்ஷித் அண்ணாவை தான் கிளாஸை பார்த்துக்க சொல்லிட்டு போவாரு. அதனால எல்லாருக்குமே அண்ணாவை தெரியும். ஓ அப்படியா? அந்த ரக்ஷித் கூட நான் கொஞ்சம் பேசணுமேடா. எதுக்குக்கா? அதுவா, அது ஒரு சப்ஜெக்ட் விஷயமா பேசணும். அவரை எங்க மீட் பண்ண முடியும்? சண்டே அப்புறம் ஏதாச்சும் ஹாலிடேஸ்ல 1 மணி நேரம் டான்ஸ் ஸ்கூலுக்கு வந்துட்டு போவாரு. அப்போ நான் அக்கா கிட்ட சொல்றேன். அக்கா உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. நீங்க டைரக்டா டான்ஸ் ஸ்கூலுக்கே வந்துருங்க. சரிடா, ரொம்ப நல்ல ஐடியா சொல்லியிருக்க. தேங்க்யூ. ரக்ஷித் அங்க வரும்போது எனக்கு சொல்லு. நான் அங்கே வந்து அவனை மீட் பண்றேன். சரிக்கா. ஆக்சுவலா எங்க டான்ஸ் ஸ்கூல்ல ஒரு ப்ரோக்ராம் பண்றோம். ஒரு டான்ஸ் கம் டிராமா மாதிரி. ஒரு இங்கிலீஷ் பிளே. ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்காக ப்ரிப்பேர் பண்றோம். அதுல நான் கூட செலக்ட் ஆகியிருக்கேன். அதனால ரக்ஷித் அண்ணா கண்டிப்பா வருவாரு. ஓ சூப்பர்டா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த வயசுல இதெல்லாம் பண்றியே, வெரி நைஸ். இதை யாரிடமும் சொல்லாமல் தானே கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தாள். அந்த வார கடைசியில் ரக்ஷித் அங்கு வந்திருப்பது தெரிந்ததும் கிளம்பிச் சென்றாள். அங்கு அவன் மிகவும் பிஸியாக ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்க்காக எல்லோருக்கும் சொல்லிக் கொடுத்து அதையே ரிஹர்சல் செய்ய வைத்துக் கொண்டிருந்தான். அவளுக்கு அவன் பரிச்சயமானவனாக தெரியவில்லை. பள்ளியில் அவன் பக்கத்து வகுப்பில் இருந்ததால் அவளுக்கு அவனை தெரியவில்லை. அவள் வந்து 1/2 மணி நேரம் ஆகியும் அவன் அங்கு இங்கு கவனத்தை சிதறவிடாமல்
குழுவாக டான்ஸ் மற்றும் டிராமா செய்யும் மாணவர்களை ஆடச் சொல்லி, தவறுகள் இருப்பின் அதனை சுட்டிக்காட்டி திரும்பத் திரும்ப செய்ய சொல்லி அறிவுறுத்திக் கொண்டிருந்தான். அதற்குப் பிறகு ஒரு சிறிய இடைவெளி விட்டுவிட்டு அங்கு இருந்த நாற்காலியில் அமர்ந்து ஓய்வெடுக்க வந்தான். அந்த நேரம் மீரா அங்கு சென்று ரக்ஷித் என்று அவனை அழைத்தாள். அவனுக்கு அவளை நன்றாக தெரிந்ததால் அவளை நோக்கி கையசைத்து, ஹாய் மீரா, என்ன இந்த பக்கம் வந்திருக்க என்றான். என்னை உனக்கு தெரியுமா ரக்ஷித்? என்ன மீரா இப்படி கேட்குற? நாம எல்லாம் ஒரே ஸ்கூல்ல தானே படித்தோம். என்னை உனக்கு தெரியலன்னு வேணா சொல்லு, ஆனால் உன்னை எனக்கு நல்லா தெரியும். ஐ எம் சாரி ரக்ஷித், எனக்கு உண்மையிலேயே நிறைய பேரை மறந்து போச்சுடா. இந்த 3 வருஷத்துல ட்ராக்கே மாறி போச்சு. நான் தெரியும் தெரியும், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறேன்னு தெரியும். உன்னை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியும். யாரு? அதித்தி சொன்னாளா? ஏன், உன்னை பற்றி தெரிஞ்சுக்க அதித்தி தான் சொல்லணுமா? இல்லைன்னா எங்களுக்கு தெரியாதா? ஏன் வேற யாரும் சொல்ல மாட்டாங்களா? ஜஸ்ட் லைக் தட் மீரா, உன்னை பற்றி எனக்கு தெரிஞ்சுது, அவ்வளோதான். ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். நான் உன்கிட்ட ஓப்பனாகவே ஒன்று சொல்கிறேன். உனக்கும் அதித்திக்கும் நடுவில் என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆஹா, என்ன, விஷ்ணு தூது விட்டுருக்கானா உன்னை? வாட்? ஆமாம், அவன்தானே அதித்தி தங்கிட்ட கமிட்டாக இருக்கான்னு சொல்லிக்கிட்டு திரியிறான். அதித்திக்கு அந்த மாதிரி ஐடியா இருக்கா, அவன் மனசுல என்ன இருக்கு, இதெல்லாம் பத்தி ஒண்ணுமே தெரியாம அவன் பாட்டுக்க கற்பனை உலகத்துல இருக்கான். அதுக்கு அதித்தி என்ன பண்ணுவா? நான்சென்ஸ் மாதிரி பேசாத ரக்ஷித். அதித்தி அவன்கிட்ட சொன்னதுனாலதான் அவனும் அவளை தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா நினைக்கிறான். அவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்து பழகிட்டு இருக்காங்க. உனக்கு தான் அதித்தியை பத்தி தெரியல. இப்போ அது முக்கியம் இல்ல, நான் அதை பத்தி பேச இங்க வரல. விஷ்ணுவுக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவும் நான் இங்க வரல. உன்கிட்ட வேற ஒண்ணு கேட்கணும். இதை தவிர நீ என்கிட்ட கேட்க என்ன இருக்கு? மேலும் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் மீரா. ஒரு காம்படிஷன் போயிட்டு இருக்கு, அதுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எப்படியாவது ஷீல்டு வாங்கணும்னு பொறுப்பை என் தலைமையில வச்சிருக்கிறாரு மாஸ்டர். நான் மும்முரமா பசங்களை ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சுருக்கமா சொல்றியா? ஐ எம் வெரி சாரி டு சே லைக் திஸ். விளக்கமா சொல்லணும்னா நம்ம இன்னொரு நாளைக்கு பேசலாமே. அதெல்லாம் இல்ல, உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இப்ப என்ன பண்றான்? யாரு? எந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு பத்தி கேட்குற? +1 +2ல உனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தானே, அவன்தான். நீ என்னை பத்தியே ஞாபகம் இல்லைன்னு சொல்ற, எப்படி என் க்ளோஸ் ஃப்ரெண்டை பத்தி கேட்குற? பாத்தியா, தப்பா நினைக்கிற பாரு. ஒரு கிளாஸ்னா ஒருத்தருக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்க மாட்டாங்களா? எனக்கு அதித்தி இருக்கிற மாதிரி. ஓ, ஓகே ஓகே, சரி சரி. நீ தீபக்கை பத்தி கேட்குறன்னு நினைக்கிறேன், சரியா? ஆமா ஆமா ஆமா, தீபக் தான். அவனா? அவன் கோயம்புத்தூர்லயே இல்ல மீரா. அவன் சென்னைக்கு போயிட்டான். அவனுக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. அதனால சென்னையில விஸ்காம் படிக்கிறான். ஓகே, சரி சரி. அப்புறம் நீ ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேனே. பிளானா? என்ன மீரா சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட, மச்சி அவளை ஆல்மோஸ்ட் நம்ப வச்சுட்டேன்டா, அவமானப்பட்ட நீ சந்தோஷப்படுற மாதிரி நான் கண்டிப்பா செய்வேண்டான்னு சொன்னியாமே. யாரை ஆல்மோஸ்ட் நம்ப வச்சுட்ட? இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ரக்ஷித் உடனே சுதாரித்து கொண்டான். யாருக்கும் தெரியாமல் ஸ்போர்ட்ஸ் ரூம்ல தானே பேசின, இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? அதை யாரு கேட்டுட்டு இவகிட்ட சொல்லியிருக்காங்க என்று குழப்பமாக இருந்தது. மீரா, இதை கேட்கறதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்தியா? எனிவே குட். நான் எந்த பிளானும் பண்ணல. என்னோட டான்ஸ் ட்ராமா தான் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால அப்பப்போ ஃபோன் பண்ணி கூட பசங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பேன். அங்க நிக்கிறான் பத்தியா, அவன் தான் அஸ்வின். அவனோட தான் நான் அன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தேன். அவனுக்கு இந்த டான்ஸ் ட்ராமாவின் மெயின் பிளாட் கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது. டான்ஸ் ஸ்டெப்ஸ் மிஸ் ஆகக்கூடாது, அதே சமயம் முகபாவனையும் முக்கியம். அது ரெண்டையும் ஒன்னா கொண்டு வரதுக்கு அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுவும் அவனோட ரோல் பழிவாங்கிறது. ஒரு காயப்பட்டவனுடைய உணர்வுகளை டான்ஸ் மூலம் காட்டணும். அதை தான் அவனுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தேன். அது போகட்டும், மெனக்கெட்டு நான் ஃபோன்ல பேசினதை கேட்டுட்டு உன்கிட்ட சொன்னது யாரு? அதெல்லாம் உனக்கு வேண்டாம். நான் கேட்டதுக்கு நீ விளக்கம் கொடுத்திட்ட, அது போதும். உனக்கு அப்படியும் சந்தேகம் இருந்தா அந்த அஸ்வினை நான் கூப்பிடுறேன், அவன்கிட்டே கேட்டுக்கோ. நோ ரக்ஷித், எனக்கு அப்படியெல்லாம் கேட்க வேண்டாம். என்னோட டவுட்டை நீ கிளியர் பண்ணிட்ட. தேங்க்யூ வெரி மச். ஓகே மீரா, நீ எங்களோட ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க கண்டிப்பா வரணும். என்னைக்கு எந்த இடத்துல நடக்க போகுதுன்னு அப்புறம் சொல்றேன். அதித்தியும் வருவா. அண்ட் ஒன் மோர் திங் மீரா, நானும் அதித்தியும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறோம். அது உனக்கும் தெரியும் இல்லையா? எப்படியும் விஷ்ணுவிற்கும் ஒரு நாள் சொல்லித்தான் ஆகணும். அப்படி சொல்லும்போது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா?
ரக்ஷித், எனக்கு அது நல்லாவே தெரியும். ஆனா அதை பத்தி இப்போ நான் எதுவும் பேச விரும்பல. உன்னோட ப்ரோக்ராமுக்கு நான் கண்டிப்பா வருவேன். தேங்க்யூ. அடுத்து நிகழப்போவதை பகுதி 6 கேட்கலாம். நன்றி.